ஹலோ மக்களே, நான் உங்க ஸ்ரீ. என்னதான் நம்ம எல்லாரோட பிளட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாரோட ரத்தமும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க வந்து ரெட் கலர்ல சிவப்பு கலர்ல இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் பிளட் குரூப் கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், ஸோ பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனுஷனோட அதாவது ஹியூமன் பீயிங்ஸோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்த வகைகள் பார்த்தீங்கன்னா 8 வகை, அதாவது 8 டைப்ஸாக பார்த்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 8 வகையை பிரிச்சதுக்கான காரணம் என்ன? பிகாஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எதுல வந்து கட் பண்ணாலும் யாருக்கு கட் பண்ணாலும் வரக்கூடிய ரத்தம் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான், ஒரே மாதிரி தான், எந்த ஒரு டைமிங் டிஃபரன்ஸும் கிடையாது. வெட்டினா அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வெளியே வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஏன் மஞ்சத்தூள் இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் வச்சோன்னா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதே காத்துல பார்த்தீங்கன்னா ஆடி போயிடும். ஸோ அந்த ஒரு பிளட் ஃப்ளோ வந்து நின்றோம். ஸோ ஆனால் வந்து எதனால எந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரி ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளட் குரூப்ஸ் வந்து பிரிச்சாங்க. ஸோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்பயோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பிளட் டொனேஷன் பண்ண போனோம்னா, அதாவது ரத்த தானம் பண்ண போனோம்னா வச்சுக்கோங்களேன், அதாவது யாருக்காவது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட பிளட் குரூப் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து எதுக்காக கேட்கறாங்க, பிகாஸ் வந்து ஏன் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதாவது எதுக்காக கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட பிளட் இப்போ வந்து உங்களோட பிளட் பார்த்தீங்கன்னா ஏ குரூப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க உங்களோட பிளட் குரூப்பை வந்து இன்னொரு ஏ குரூப் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அதாவது வந்து இப்போ யாரோ ஒருத்தர் ஏ குரூப் வந்து தேவை, அவரோட பிளட் வந்து ஏ குரூப். ஓகேவா? ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஏ குரூப்பா இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரத்தம் தர முடியும். நீங்க வந்து ஒரு பி குரூப்பா இருந்தா வச்சுக்கோங்களேன், உங்களால ரத்தம் தர முடியாது. ஸோ ஏன் ஒருவேளை நான் வந்து தந்தா என்ன ஆகும்? ஸோ அது எங்க தரக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது வேற விஷயம். பட் நம்ம தந்தா என்ன ஆகும்? ஸோ அங்க ஏன் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறேன்? இப்போ வந்து என்னோட பி குரூப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட பிளட் வந்து ஏ குரூப்பா இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு வந்து இப்போ பிளட் தேவைன்னா, ஸோ எல்லாமே பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. பிளட் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் தான் இருக்கு. நான் வந்து ஹெல்த்தி பர்சனா இருக்கேன். ஓகேவா? ஸோ என்னோட பிளட் அவருக்கு கொடுத்தா அவருக்கு என்ன ஆகும்? ஒருவேளை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் கொடுக்கறதுனால அவருக்கு வந்து என்ன பிரச்சனை வரும்? ஆக்சுவலா வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு காரணம் இருக்கா அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு குவிஸ் காம்படிஷன் போயிருந்தா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேபி வந்து ரொம்ப டீப்பா படிச்சிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். பார்த்தீங்கன்னா நாமளே வந்து தெரிஞ்சிருக்கோம். என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு வேணா பார்த்தீங்கன்னா பிளட் வந்து கொடுக்கலாம். அதாவது யூனிவர்சல் டோனர் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது ஓ நெகட்டிவ் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளட் குரூப் இப்போ வந்து எனக்கு வந்து ஓ நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு வேணா பார்த்தீங்கன்னா ரத்தத்தை கொடுக்கலாம். ஸோ அது எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வராது. பட் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சல் டோனரை பத்தி பேசிட்டோம். அப்ப கண்டிப்பா வந்து யூனிவர்சல் ரிசெப்டரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசியே தாக்கணும். ஸோ அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது ஏபி பாசிட்டிவ். ஸோ இந்த ஒரு ரத்தத்துக்கு என்ன, அதாவது இப்போ வந்து எனக்கு ஏபி பாசிட்டிவ் ஒரு பிளட் டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ நான் வந்து யாரோட எனக்கு வந்து யார் வேணா பார்த்தீங்கன்னா ரத்தம் கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏபி நெகட்டிவ் கொடுக்கலாம், ஏபி பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு வேற பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எந்த பிளட் குரூப்பா இருந்தாலும் எனக்கு வந்து கவலையே கிடையாது. ஓகேவா? ஸோ நான் வந்து ஏபி பாசிட்டிவ் பிளட் டைப் எனக்கு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், என்னோட பிளட் வந்து ஏபி பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நான் யார்கிட்ட வேணா பார்த்தீங்கன்னா பிளட் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ அதுக்கான காரணமும் என்ன, அது ஏன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிசெப்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பிளட் இருக்கு. ஸோ இதோட வேலை என்ன? ஓகேவா? ஸோ இதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். ரத்தத்தோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு தெரியும். ஆக்சுவலா வந்து ரத்தம் அப்படின்னு நம்ம சொன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்ல இந்த ஒரு பேரை வந்து கேள்விப்பட்டிருவோம். அதாவது ரத்த ஓட்டம். நம்மளோட உடம்புல பார்த்தீங்கன்னா வந்து பிளட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பெட்ரோல் போடாத வண்டி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து நாம உயிரோடு இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரீசன், அதாவது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இப்போ வந்து நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா ஸோ அதை வந்து நம்ம ஈஸியா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட பிளட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புல உங்களோட பிளட் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா ஒரு செகண்ட் கூட பார்த்தீங்கன்னா நிக்கவே நிக்காது. பிகாஸ் வந்து ஏன் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு, எதுக்காக ஓடுது அப்படின்னு ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட பிளட் எதுக்காக போகுது, உங்களோட உடம்புல பார்த்தீங்கன்னா எதுக்காக உங்களோட பிளட் வந்து சர்க்குலேஷன் அதாவது வேகமா போய்கிட்டே இருக்கு, ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்காம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ அதாவது இப்படி போகிறதுனால என்ன ஆகும், என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ பிளட்ல பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிளட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மொத்த உடம்புல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், அதாவது நாம உயிர் வாழணும்னா பார்த்தீங்கன்னா மூச்சு விடணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஷ்யூஸ் ஒவ்வொரு செல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்றதுக்கு தேவை. பிகாஸ் வந்து நாம உயிர் வாழணும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஷ்யூஸும் செல்ஸும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த ஒரு எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஷ்யூஸையும் பார்த்தீங்கன்னா செல்ஸையும் வந்து உயிரோடு இருக்கிறதுக்காக வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபுட் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் மூலியமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் நம்மளோட எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்யூஸ் எல்லா செல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில் வந்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் போகும்போது கண்டிப்பா தேவையில்லாத விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல உருவாகல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புல எங்கெல்லாம் வந்து தேவை, ஆக்சுவலாக
வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வில்ல மாதிரி ஓகேவா. ஸோ நம்மளோட உடம்புல வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஆரம்பிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொன்றும். அதாவது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூஸ் எல்லா செல்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து கொன்றும் ஓகேவா. அதாவது அழிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஆசம் மருகையை பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடக்காம பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் வந்து போகுது. ஸோ அதாவது போகும்போது ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்க எங்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் தேவையோ, எந்தெந்த டிஷ்யூஸ்க்கு வந்து ஆக்சிஜன் தேவையோ ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லாத அந்த ஒரு வில்லனை பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடம்புல நடக்கக்கூடிய ஒரு டெய்லி ப்ராசஸ் ஓகேவா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நாள் நடக்கலைன்னா கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ நாம வந்து இறந்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து நிறைய தாட்டி பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டோம், அதாவது வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேரை சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு. அதாவது இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே இருந்து ஏதோ ஒரு பாக்டீரியாவோ இல்லை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வைரஸோ உள்ள வந்துச்சுன்னா, அதாவது இப்போ வெளியில இருந்து என்னோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வைரஸ் இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட உடம்புக்குள்ள போச்சுன்னா ஸோ அது வந்து அந்த ஒரு வைரஸை வந்து கொல்றதுக்காக, அதாவது நம்மளோட உடம்பை வந்து அந்த வைரஸ் கட்ட வந்து பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் ஓகேவா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து ஏதோ ஒரு வைரஸோ இல்லை வந்து பாக்டீரியாவோ வந்து வந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா கொன்றும். ஸோ கொன்னதான் பார்த்தீங்கன்னா நாம உயிரோடு இருக்க முடியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் செஞ்சு அது அதிக அளவில் பார்த்தீங்கன்னா பெருகி ஸோ நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொன்றும். ஸோ அது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் செத்தாவே பார்த்தீங்கன்னா நாம செத்த மாதிரி. பிகாஸ் வந்து நம்மளோட உடம்புல வந்து இப்போ ஒரு ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது வந்து ஒரு டிஷ்யூவால மேடானது ஓகேவா. ஸோ அது வந்து இந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு ஏதோ ஒரு வைரஸ் வந்து அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா நம்மளோட ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா அரிச்சிடும், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கொன்றும் ஓகே. இதே ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இங்கேயும் நடக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்காம இருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது வெள்ளை அணுக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு வைரஸை பார்த்தீங்கன்னா அழிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எப்படி அழிக்குது, பிகாஸ் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நல்ல வைரஸ் இருக்கு, கெட்ட வைரஸ் இருக்கு. பிகாஸ் வந்து எப்படி இதை வந்து கண்டுபிடிச்சு அழிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஸோ எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் சரி, பிகாஸ் வந்து நம்மளோட பிளட் இருக்குல்ல, அதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்தம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் போகுது. ஸோ இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் எங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பிளட்லயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஓகேவா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 100% பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த ஒரு ஒயிட் பிளட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிளட் கூட பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சு ஒரு ஸ்கேனிங் மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு ஸோ அந்த வைரஸ்லாம் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா கொன்றும், ஸோ அழிச்சிடும் ஓகேவா. ஸோ இது வந்து எப்படி பாசிபிள், பிகாஸ் வந்து நம்ம உடம்புல ரத்தமும் பார்த்தீங்கன்னா இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்ட வைரஸும் இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளட் டைப் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா உருவாச்சு. எப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து பிளட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேப் மூடி மாதிரி தான் இருக்கும். அதாவது மைக்ரோஸ்கோப்ல வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டமாக சேர்ந்து அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேர்ந்துடா நமக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் மாதிரி நமக்கு வந்து நம்மளோட கண் பார்வையில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு லிக்விட் ஃபார்ம், அதாவது ஒரு தண்ணி மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது ஓகேவா. ஸோ நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் பிளட் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த ஒரு பிளட்டோட வெளிப்பகுதி, அதாவது இந்த ஒரு பிக்சர் பார்க்குறீங்களா, ஸோ அந்த ஒரு மூடியோட வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கும். ஸோ இந்த ஒரு ஆன்டிஜென் அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஸோ இந்த ஒரு ஆன்டிஜெனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை அணுக்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இப்போ ஒருவேளை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஏ பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளட் இருக்குல்ல, அதாவது ரத்தம் இருக்குல்ல, ஸோ அந்த ரத்தத்தோட வெளிப்பகுதி இந்த கேப் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதோட வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிஜென் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆன்டிஜென் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீ மாதிரி ஓகேவா. அதாவது நம்மளோட ஒயிட் பிளட் செல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ரத்தத்துல தான் அந்த ஒரு வைரஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கணும்னா ஸோ ஆக்சுவலாக வந்து அது தேட ஆரம்பிக்கும் எந்தெந்த பிளட் செல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஆன்டிஜென் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் பிளட் செல் வந்து கண்டுபிடிக்கும். இப்போ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பி பாசிட்டிவா, அதாவது வந்து நீங்க பி பாசிட்டிவ் ஆனாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பி பிளட் குரூப் ஓகேவா. ஸோ நீங்க வந்து பி பிளட் குரூப்பா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் செல்ஸ் அதாவது கேப் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதோட வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பி ஆன்டிஜென் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஆன்டிஜென் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நீங்க வந்து பிறந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் செல், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்க பிறக்கும் போது ஒன்றும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு 10 வயசுல ஒன்று, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுல ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்க ஆஃப்டர் வந்து நீங்க இந்த பூமியில பிறந்ததுல இருந்து உங்க இறக்குற வரையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பிளட் குரூப் தானே. ஸோ அதான் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பேசிக்கா வச்சு நம்மளோட பிளட் குரூப், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது வெள்ளை அணுக்கள் இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஏ குரூப் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளட் செல்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜென் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஏ ஆன்டிஜெனை தவிர மற்ற எந்த விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து அழிச்சு கொண்டுரும் ஓகேவா. இது வந்து வெளியே இருந்து வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து வேற ஏதோ ஒரு பிளட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அழிச்சு அப்படியே கொண்டுரும் ஓகேவா. இப்போ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பி பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தா, ஒரு நபரா இருந்தா பி ஆன்டிஜென் அப்படிங்கிற
அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்டிஜனை தவிர மற்ற எந்த ஒரு விஷயம் வந்து நம்மளோட பிளட்ல கலந்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து அழிச்சிடும் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து பி பிளட் குரூப் தேவை. ஓகேவா? ஸோ அவரோட உடம்புல பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா? ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பி பிளட் குரூப் தேவை. இப்போ வந்து உங்களோட பிளட் குரூப் வந்து ஏவா இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்க அவருக்கு பிளட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். ஸோ அவரோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அவரோட பிளட் அதாவது இந்த சைடில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பிக்சர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளட் செல்ஸ்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா வந்து பி ஆன்டிஜன் அப்படிங்கிற அந்த ஆன்டிஜன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களோட அந்த அவரோட பி பிளட் குரூப் இருக்கு அப்படி, அதாவது ரத்தம் தேவை அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, பிளட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவரோட உடம்புல பார்த்தீங்கன்னா பி ஆன்டிஜன் இருக்கும். ஓகேவா? அவரோட பிளட் செல்ஸுக்கு வெளியே பி ஆன்டிஜன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க வந்து ஏ பாசிட்டிவ், அதாவது சாரிங்க ஏ பாசிட்டிவ் கூட வேணா ஏ பிளட் குரூப். ஓகேவா? ஸோ உங்களோட பிளட்டை வந்து நீங்க அவருக்கு கொடுக்கும்போது ஸோ அவரோட உடம்புல பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணனா ஆக்சுவலா வந்து அவரோட பிளட் குரூப் வந்து பி தானே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட பிளட் குரூப்புக்கு வெளியே, அதாவது பிளட் செல்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பி ஆன்டிஜனா இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளட்டை தவிர, ஸோ அந்த ஒரு பிளட் செல்ஸை தவிர வேற எந்த ஒரு பிளட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு செல்ஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அழிச்சு கொன்றோம். பட் ஆனால் உங்களோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா வந்து ஏ. ஸோ அப்போ வந்து உங்களோட பிளட் செல்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஆன்டிஜன் இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அவருக்கு பிளட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட பிளட்ல இருக்கக்கூடிய அந்த ஏ ஆன்டிஜன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவரோட உடம்புல இருக்கக்கூடிய பி ஆன்டிஜன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாரு, அதை பார்த்தீங்கன்னா இது வந்து இவரோடது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து நீங்க புதுசா உங்களோட ஏ ஆன்டிஜன் இருக்கக்கூடிய ஏ பிளட்டை வந்து நீங்க அவருக்கு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த ஒரு பிளட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம சொன்னோம்ல, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒருவேளை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரத்தம் தேவை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரத்தத்தை கொடுக்கும்போது ஸோ அந்த ஒரு ரத்தத்தை பார்த்தீங்கன்னா அவரோட நோய் எதிர்ப்பு சக்தி ஒயிட் பிளட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளை அணுக்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொன்னுரும். ஸோ கொன்னதை மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா பிளட் கிடைக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இறக்கறக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிரும். பிகாஸ் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷனோட உடம்புல பார்த்தீங்கன்னா பிளட் வந்து செலுத்த முடியும். ஓகேவா? ஸோ ஒருவேளை நீங்க செலுத்தின அந்த ஒரு பிளட் பார்த்தீங்கன்னா வந்து அது செத்தால பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புல இருக்க போற விஷயம். ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா வெளியில வராது. ஸோ அவர் செத்த பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட பிளட் செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே அவரோட, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிளட் தேவை அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, ஸோ அவரோட உடம்புல பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே செத்து போயிடும். ஸோ இந்த ஒரு காரணத்துல நீங்க வந்து மறுபடியும் பிளட்ல எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட இப்போ வந்து அவரோட பிளட் குரூப் பீனா, ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய வேற ஒரு பர்சன், அதாவது பி பிளட் இருக்கக்கூடிய வேற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கூட்டு வந்து நீங்க குறுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சத்தியமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பிகாஸ் வந்து நீங்க வந்து மறுபடியும் அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துடுவார். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பிளட் குரூப் இருக்குன்னா ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரத்தம் கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ வந்து ஒருவேளை பி பிளட் குரூப் இருக்குன்னா ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பி பிளட் குரூப் இருக்கிறவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பிளட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஏபியை தாண்டி இன்னொரு பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இருக்கு, அதாவது ஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி, அதாவது ஏபி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக வந்து ஏபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏபி பிளட் குரூப் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன்ஸ், அந்த ஒரு நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் செல்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிஜன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிளட் கொடுக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி பிளட் குரூப் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிளட் கொடுக்கலாம். ஸோ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. பிகாஸ் வந்து ரெண்டு ஆன்டிஜனுமே இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அவங்களோட அந்த ஒரு ஆக்சுவலாக வந்து இப்போ ரத்தம் கொடுக்குறோம்ல, ஸோ அவங்களோட பிளட் குரூப் வந்து ஏபி அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல், அதாவது வெள்ளை அணுக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏ ஆன்டிஜன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளோட உடம்பு தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சு வச்சுக்கும். ஸோ நீங்க வந்து கொடுக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? பிகாஸ் வந்து ஏற்கனவே அவரோட உடம்புல பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன் இருக்கு, பி ஆன்டிஜன் இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தில் ஏ பிளட் குரூப் அப்புறம் பி பிளட் குரூப், ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசியிருந்தோம், அதாவது பார்த்தீங்கன்னா ஓ பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன ஆன்டிஜன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஆன்டிஜனும் இருக்காது. பிகாஸ் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏவும் இருக்காது, பியும் இருக்காது, இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக வந்து வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தை, அதாவது ஓ பிளட் குரூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க யார் வேணா பிளட் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டேன்னா ஓ நெகட்டிவ், அதாவது ஓ நெகட்டிவ்னா என்ன? பிகாஸ் வந்து நம்ம ஏற்கனவே பேசியாச்சு ஏனா என்ன, பினா என்ன, ஏபி ஓ அந்த ஒரு பிளட் குரூப்பை பத்தி பேசியாச்சு. பட் ஆனால் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ், அதாவது ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இதை பத்தி நம்ம பேசவே கிடையாது. அந்த ஒரு பாசிட்டிவ் அந்த ஒரு பிளட் அந்த ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் வந்து எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏ ஆன்டிஜன் பி ஆன்டிஜன் இந்த ரெண்டு ஆன்டிஜனையும் தாண்டி இன்னொரு ஆன்டிஜன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா டி ஆன்டிஜன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டி ஆன்டிஜன் உங்களோட உடம்புல இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து டி ஆன்டிஜனும் இருக்கு ஏ ஆன்டிஜனும் இருக்கு அப்படிங்கிற
அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ரத்தத்தை வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட உடம்புல வந்து டி ஆன்டிஜன் அப்படிங்கிற ஒரு ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புல வந்து டி ஆன்டிஜன் இல்லைன்னா ஸோ நம்ம வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒருத்தரோட பிளட் செல்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவருக்கு பி ஆன்டிஜன் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி ஆன்டிஜனும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தை பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பிளட் டைப் பேர் என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா பி பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா வந்து அவரோட உடம்புல வந்து பி பாசிட்டிவ் அதாவது சரிங்க பி ஆன்டிஜன் மட்டும்தான் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது வந்து இப்போ வந்து டி ஆன்டிஜன் இல்லை பி ஆன்டிஜன் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பிளட் டைப்போட நேம் என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா பி நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு அதே மாதிரி விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஏக்கும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபி பிளட் குரூப்பும் சரி ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிளட் குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா டி ஆன்டிஜன் அப்படிங்கிற ஆன்டிஜன் இருக்கு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லினா அதாவது நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்கே வந்து டி ஆன்டிஜன் இல்லை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து இதை வந்து ஏ பி டி இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து நம்ம ஏ ஆன்டிஜன் இருந்தால் ஏன்னு சொல்லிட்டோம், பி ஆன்டிஜன் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டோம். மறுபடியும் ஒருவேளை டின்னு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து கடைசியாக லேட்டராக பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளட்டை பற்றி கண்டுபிடிக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டி ஆன்டிஜன் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை வந்து நம்ம குழப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகேவா. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்தாச்சு. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோனராக இருக்கக்கூடிய ஓ நெகட்டிவ் பற்றியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிசப்டர் அதாவது யார்கிட்ட வேணா என்னால் ரத்தம் வாங்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளட் குரூப் அதாவது ஏ பி பாசிட்டிவ் இதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து பேசல ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது இப்போ உங்களோட பிளட் குரூப் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா வந்து ஓ நெகட்டிவ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளட் குரூப்பாக இருந்த ஓ நெகட்டிவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் யாருக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் ரத்தத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இதுக்கான காரணம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஓ அப்படின்னு நம்ம சொன்னாவே பார்த்தீங்கன்னா வந்து ஓ பிளட் குரூப் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்பு அதாவது உங்களோட பாடி செல்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்டிஜனும் இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ நெகட்டிவ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டி ஆன்டிஜன் இருக்காது. ஸோ பாசிட்டிவ்னு சொன்னது தான் பார்த்தீங்கன்னா வந்து டி ஆன்டிஜன் இருக்கும். ஸோ ஓ நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் செல்ஸுக்கு வெளியே எந்த ஒரு ஆன்டிஜனும் இருக்காது, ஏ இருக்காது, பி இருக்காது, டியும் இருக்காது. பிகாஸ் வந்து ஓ நெகட்டிவ் ஓகேவா. ஸோ இந்த ஒரு ரீசனால நீங்கள் யாருக்கு வேணா பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட்டை பார்த்தீங்கன்னா டோனேட் பண்ணலாம். ஸோ பிகாஸ் வந்து உங்களோட பிளட் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பி பாசிட்டிவ் வேணும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா பி பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் ஸோ அவரோட பிளட் செல்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பி ஆன்டிஜன் அதுக்கப்புறம் டி ஆன்டிஜன் இருக்கும். ஸோ உங்களோட பிளட் செல்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்டிஜனுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களோட பிளட் பார்த்தீங்கன்னா அவரோட பிளட்டுக்கு ஒரு அதாவது அவரோட அந்த ஒரு உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் செல்ஸ் அதாவது சரிங்க ஒயிட் பிளட் செல்ஸ் அதாவது வெள்ளி அணுக்கள் கூட பார்த்தீங்கன்னா மீட்டிங் போடும்போது அதாவது அந்த ஒரு சேர்க்கை பார்த்தீங்கன்னா நடக்கல. அதாவது இவன் வந்து நம்பால வெளியால அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு எந்த ஒரு ஆன்டிஜனுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்ல இருக்காது. ஸோ அப்போ வந்து இவன் வந்து நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை பல. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நல்லவன் அப்படிங்கிறத தாண்டி இவன் வந்து கெட்டவன்லாம் கிடையாது. பிகாஸ் வந்து வேற ஏதாவது ஆன்டிஜன் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கொல்லும். பிகாஸ் வந்து இந்த ஒரு பிளட் குரூப்ல அதாவது ஓ நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்டிஜனுமே இல்லாத பட்சத்தில் பரவாயில்லப்பா நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள விட்டுரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரணம் யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யூனிவர்சல் ரிசப்டர் இருக்கும் அந்த ஓகேவா. ஸோ அந்த என்னோட பிளட் வந்து நம்ம யாருக்கு வேணா நான் யார்கிட்ட இருந்து வேணா வந்து பிளட் எடுத்துப்பேன் எனக்கு வந்து எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிக்கூடிய ஸோ யூனிவர்சல் ரிசப்டர் அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ஏபி பாசிட்டிவ். ஸோ இவங்களுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஏபி பாசிட்டிவ் நான் சொன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இவங்களோட பிளட் செல்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிஜன் இருக்கும், டி ஆன்டிஜன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஏ பிளட் குரூப் ரத்தம் கொடுக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி பிளட் குரூப் ரத்தமும் கொடுக்கலாம். பிகாஸ் வந்து அந்த ஒரு பிளட் அதாவது இப்போ ஏ பிளட் குரூப் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு ஏ பிளட் குரூப்புக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ஆன்டிஜன் இருக்கும். ஸோ அவங்களோட உடம்புல பார்த்தீங்கன்னா வந்து ஏபி பிளட் குரூப் இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட உடம்புல ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிஜன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏபி பாசிட்டிவ்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தால ஸோ பாசிட்டிவ்னு என்ன டி ஆன்டிஜன் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனாக வந்து அவங்களுக்கு யார் வேணா பார்த்தீங்கன்னா பிளட் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா.